ஹலோ வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம். இந்த பிக் பாஸ் லைவ்ல இந்த கேடுகட்ட குரூப்புக்கு வேற வேலையே இல்லையா? எப்போ பார்த்தாலும் யாரை பத்தி அதனா ஒன்று பேசிட்டே இருக்க வேண்டியதுதானா? அதாவது சபரியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. பார்வதி ஆரம்பிக்கிறாங்க. சபரி பாரு எல்லா பேரண்ட்ஸ் கிட்டையும் எப்படி போய் நடிக்கிறான் பாரு, அவன் பண்றது எல்லாமே ஆர்டிஃபிஷியலா இருக்குடி, அவன் நடிக்கிறான் பக்கவா தெரியுதுன்றாங்க. அது உடனே நம்ம தலைவர் அமித் என்ன சொல்றாப்ல, இல்ல அவன் நடிக்கல, கொஞ்சம் பயப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சாண்ட்ரம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, இல்லடி அவன் நடிக்கலடி, நானும் அப்படி தாண்டி நினைச்சிருந்தேன், அவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க ஃபேமிலி போனதுக்கு அப்புறமா அப்படி இல்லை, அவனுடைய வளர்ந்த விதம் அந்த மாதிரி இருக்கு, அதனால தான் அவன் அந்த மாதிரி இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவன் நடிக்கலடி அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி என்ன பண்றாங்க, நான் அப்படி சொல்லலடி, அவன் என் மனசுக்கு எனக்கு தோன்றதை நான் சொல்றேன்டி, அவன் எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்கோசம் அவன் பண்றான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்னங்க எச்ச பார்வதியா இருக்கு. ஒன்று பேசினா அதில் கரெக்டாக இருக்கணும், இல்லை எனக்கு அவன் நடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் அவன் நடிக்கல அப்படின்னு சொன்னவொடனே இவங்க உடனே மாற்றிடுறாங்க. கேமரா சொல்றாங்க, அவன் அந்த கேப்டன்ஷிப்க்கு முன்னாடிலாம் கேப்டன்ஷிப்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, அவன்லாம் ரொம்ப மோசம். அந்த கேப்டன்ஷிப் ஆனதுக்கு அப்புறமா தான் அவன் சைலண்ட் ஆனான். பிக் பாஸ் கேப்டன்ஷிப்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி சபரி எல்லாமே ஒரு அக்ரெசிவாக பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் ஆனதுலேருந்து அந்த அடிப்பட்டு பார்வதிக்கு அடிப்பட்டதுலேருந்து அவன் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் குறைச்சிட்டான், தன்னை பற்றி வெளியே தெரிய வேணாம், எல்லாத்தையும் போட்டு அடக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அமித் என்ன சொல்கிறாப்புல, அதுதான்மா நானும் சொல்கிறேன், அவன் பயப்படுறான், தேவையில்லாத விஷயத்தை ஏன் பண்ணணும்னு பயப்படுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் சாண்டா ஒரு பிட்ட போடுவாங்க. ஆமாங்க, நான் கூட அந்த பிரச்சனை எல்லாம் நடந்தது இல்லையா, அவன் கேப்டன்ஷிப்பில் இருக்கும்போது அந்த ப்ரஷ் பிரச்சனைலாம் இருக்கும்போது நான் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சேதுபதி அவர் திட்டின நான் கம்னிட்டேன், இதுக்கு மேலே அவனை போயிட்டு இதை பற்றி அவன்கிட்ட பேசி அவன் கேமை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், அதனால நான் கம்னிட்டேன். அவன் நம்ம பேசினா எங்கே அவன் கேம் விளையாடாமல் வெளியே போயிடுவானு நினைச்சுன்னு நான் ரொம்ப சேஃபாக இருந்துட்டேன்றாங்க. எவ்வளோ போய் பேசுகிறாங்க சாண்ட்ரா, எல்லா இடத்துலையும் தேவைக்கேற்ற மாதிரி போய் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது மாதிரி பேசிக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையானது மாதிரி மாற்றிக்கிறாங்க. சாண்ட்ராவும் பிரச்சனும் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சபரி இப்படி பண்ணுறான்னு அவன் கூட ஒர்க் பண்ணுறவங்கலாம் என்ன கதியாவாங்க, ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், இவங்க கூட நடிக்கும் போதெல்லாம் அந்த கோ ஆக்டர்ஸ்க்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய ஃபீல்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பார்வதி எப்படி ஒரு ஊர்கழிவியோ சாண்ட்ராவும் ஒரு ஊர்கழிவி தான். அதாவது பார்வதி 75% ஊர்கழிவி, இந்த அம்மா 100% ஊர்கழிவி. எப்போ பார்த்தாலும் ஊருக்கு அதை பேசிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஊருக்கு அதை பேசிட்டே இருக்கிறது தான் இந்த அம்மாவுக்கு வேலை. டைரெக்டாக பேச மாட்டாங்க. டைரெக்டாக பேசினாக்கா இவங்க சாயம் வெளுத்துரும்ல. அந்த அமித்துக்கு வேற வேலையே இல்லையா, இந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி உக்காந்துங்கிறாப்ல. அமித் நம்புறாருன்றதுக்கோசம் இந்த அம்மா சொல்லுது பாருங்க, என்னென்னவோ சொல்லுது, என்னென்னவோ பண்ணுது. கடையில் தலையில தான் அடிச்சுக்கணும். இவங்களெல்லாம் பிக் பாஸ்ல விட்டுட்டு நம்ம பார்க்குற கஷ்டம் நம்மளுக்கு தாங்க. ரெண்டாவது டாஸ்கில் விளையாடுங்க, மற்றதில் போய் விளையாடுங்கனாக்கா பின்னாடி உக்காந்து பேசுறதுல இவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்கலாம் போலக்குது. பின்னாடி உக்காந்துன்னு கனி இப்படி, விக்ரம் இப்படி, சபரி இப்படி, எஃப்ஜே இப்படி சொல்றதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. டைரெக்டாக போய் கனி நீ இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி செய்கிற அப்படின்னும் போது நான் அதை பண்ணுறேன் அதை பண்ணல அப்படின்னு டைரெக்டாக அவங்க பேசுவாங்க. அப்படிலாம் பேச மாட்டாங்க. பின்னாடி பேசியே இவ்வளோ காலத்தை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம வார்த்தைகள் விடக்கூடாதுன்னு பார்க்குறோம். மக்களே, கரண்ட் லைவ்ல இது போயிட்டு இருக்கு. அடுத்த லைவ்ல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.